ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வீடியோவை காணும் உங்களை யாவரையும் அன்புடன் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் இந்த நேரத்திலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளை அறிவிக்க வந்திருக்கிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு வசனத்தில் பார்க்கும் பொழுது 4 பேர் 9வது அதிகாரம் படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவருடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, திறன் கொள், உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்றார். இதை கேட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரர்கள், இந்நாளிலும் வாசிக்கப்பட்ட இந்த வேதத்திலிருந்து நாம் சில காரியங்களை பார்க்கலாம். இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு சொல்லுகிறார், தூக்கிட்டு வந்து இயேசுவின் பாதத்தின் அடையில் அந்த திமிர்வாதக்காரனை வைக்கும் பொழுது ஆண்டவராய் இயேசு அவனை பார்த்து முதலாவது வியாதியிலிருந்து சுகமாக என்று சொல்லவில்லை. ஆனால் அதுக்கு முன்பதாக ஆண்டவர் சொல்றார், உன் பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டாய், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்கிறார். அப்போ பக்கத்தில் இருந்தவர்களாம் விமர்சனம் வைக்கானார்கள். இது கடவுள் மாத்திரமே பாவங்களை மன்னிக்கக்கூடியவர், இவர் மனிதன் யார் பாவங்களை மன்னிக்க முடியும் என்று விமர்சனங்களை வைத்தார்கள். அந்த வேளையில் ஆண்டவர் சொல்கிறார், மனுஷகுமாரனுக்கு பூமியிலே பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தையை நாம் பார்க்கும் பொழுது வியாதி ஒரு மனிதனுக்கு எதனால் வருகிறது என்றால் தன் பாவத்தினாலே, அவனுடைய மீறுதலின் பாவத்தினாலே பாவங்கள் வருகிறது என்று சொல்கிறார். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, நீ இப்படிப்பட்டதான பாவமான வியாதியில் பிடிக்கப்பட்டிருக்கிறாயா? ஆண்டவர் இன்றைக்கு சுகமாக்க வல்லமுள்ளவராயிருக்கிறார். அன்றைக்கு திமிர்வாதக்காரனை ஒரே ஒரு வார்த்தையில் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, பாவங்களினால் மீறுதலின் பாவங்களினால் இப்படிப்பட்டதான வியாதிகள் உண்டாகிறது. அருமையான சகோதரனை, செய்யாத என்று சொன்ன அந்த சில வார்த்தைகளை கேள்விகள் கேட்காமல் மீறி செய்வது மீறுதலின் பாவம். இந்த மீறுதலின் பாவங்களுக்கு உட்பட்டு இந்த பாவத்தினால உனக்கு வந்த விளைவு உனக்கு திமிர்வாதக்காரன் வியாதி. இந்த வியாதியிலிருந்து நீ சுகமாக இப்பொழுது நீ விரும்புகிறாயா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அண்டையில் வா. உனக்கு இயேசு உனக்கு மன்னிப்பு தருகிறவராயிருக்கிறார். இந்த இயேசு உனக்கு மன்னிக்கிறவராயிருக்கிறார். உன்னை மன்னிப்பதற்காகத்தான் இந்த இயேசு தன்னுடைய கைகளிலும் தன்னுடைய கால்களிலும் ஆணைகளால் கடவுபட ஒப்பு கொடுத்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, யாராயிருந்தாலும் அந்த இயேசு கிறிஸ்துடைய காரியங்களை பார். இயேசு உனக்காக மரித்திருக்கிறார். இந்த இயேசுவை நீ உள்ளத்தில் ஏற்றுக்கொள்.